நான் இது நான் பேசினது பொய் இல்ல. அங்க இதுல. நான் தைரியமாக என்னால் என்னுடைய பகுதிவாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இவங்க எனக்கு கோஆப்பரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது. அதனால அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட உமா ஆனந்த் கவுன்சிலர் அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஆமாம், இப்போ இவங்க பேசுகிறது எனக்கு ஒன்று தெரியுது. அதாவது இதே இது வேறு கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாதுன்றக்காக எல்லாத்தையுமே அவங்க செய்கிற பணியில் இடைஞ்சல் கொடுப்பாங்க, பேர் கெட்டு போகிற மாதிரி செய்வாங்க, இல்லைன்னா நிதியில் ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒன்று சொன்னார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் என்னை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் நான் எல்லாருக்குமான முதலமைச்சராக தான் நான் இருப்பேன். அதாவது மாற்று கட்சியினரும் விரும்பக்கூடிய அளவில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 100க்கு 100 அது உண்மை. என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க மனச்சாட்சி பிரகாரம் நடந்திருக்காங்க. இதுதான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தமிழ்நாடு எந்த விதத்தில் திமுக அரசு ஆட்சி பண்ணிக்கிறதுங்கிறது இவங்களே காட்சி.